நம்ம இலக்கியா இருந்துட்டு, இதுக்கப்புறம் அஞ்சலுக்கு பாரபட்சமே பார்க்க போறதே கிடையாது. அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இதுக்கு முன்னாடி நம்ம பிரியா கிட்ட எப்படி நாடகம் ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்து போனா, அப்போ பிரியா ரொம்ப வந்து இப்ப நம்பிட்டாங்க. அஞ்சலி திருந்துட்டான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையில் இல்ல அப்படின்ற மாரி வந்து நினைக்கும்போது தான், நம்ம பிரியாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா, அந்த ஒரு கொஞ்ச நாள் கேப்ல நம்ம கார்த்திக் கூட பழகிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க தன்னோட அதாவது லவ்வராவே நெனச்சிருக்காங்க. கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு பிரியாவ கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலியோட சுயர புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வெளிய கொண்டு வராங்க. அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவோட கால்ல விழுந்து கதறி அழுறாங்க. "ஐயய்யோ! என்னோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் காப்பாத்து இலக்கியா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏது பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இப்போ பிரியாவ பார்த்த உடனே அதிர்ச்சியில இருக்கிறதா, இல்ல சந்தோஷத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரியா இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். நான் வந்து இப்ப இவங்க சொல்லி தான் நடிக்கிறதுக்கு வந்தேன். ஆனா அப்படியே போற போக்குல நான் வந்து உங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். அப்படி இப்படிங்கிற மாரி. அதே மாதிரி இப்ப இந்த அஞ்சலியோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்து நம்ம பிரியாவ கூட கார்த்திக்க வந்து இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்